விஜய் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால நான் அதை சொல்லல. நான் வந்து ஒரு சாதாரண ஆள் தாங்க. நான் சொன்ன மாதிரி விஜய் ஆதரவாளர் நம்ம பேசணும். ஆனா அதான் சொல்ல, நான் ஒரு சாதாரண, நான் வந்து ஃபர்ஸ்ட் சீமான் அவர்கள் பேசும்போது அவர்கள் பேச்சை ஈர்த்து சீமானுக்கு நான் ஓட்டு போட்டேன். கமல்ஹாசன் வரும்போது ஏதோ ஒரு மாற்றம் நடந்ததால அவருக்கு ஓட்டு போட்டேன். டிஎம்கேக்கு நான் ஓட்டு போட்டேன். எதுக்கு பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு ஓட்டு போட்டிருக்கேன். சோ ஒரு சாதாரண மனுஷங்களுக்கு வந்து ஒரு விண்டோ தேவைப்படுது. இப்போ இருக்கிற இந்த இந்த கரப்டட் சிஸ்டம்ல இருந்து நம்மளை மீட்க யாரோ ஒருத்தர் வர மாட்டாங்களா என்ற ஒரு விண்டோ வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க. இப்போதைய காலத்தில் அந்த விண்டோ வந்து விஜய் தான் இருந்தார். விஜய் வர ஸ்டார்டிங்ல கூட எல்லாரோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, விஜயும் பிடிக்கும் சீமானும் பிடிக்கும் அப்படின்ற மனநிலை இருந்துச்சு. சீமான் வந்து விஜயை தாக்குவதை விட்டுவிட்டு திமுகவை இன்னும் அதிகமாக தாக்கியிருந்தால் அப்போ வந்து மக்கள் இன்னும் கூட அந்த நல்ல பேர் அப்படியே இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பட் சீமான் வந்து விஜய் பார்த்து பயந்தோ இல்ல வந்து திமுகவுக்கு ஆதரவா பண்றாரு நிறைய பேர் சொல்றாங்க, தெரியாது. விஜய் வந்து விஜயை அதிகமாக சீமான் தாக்க ஆரம்பிச்சதுனால தான் வந்துட்டு இப்போ வந்து அது ரொம்ப இதுவாயிருச்சு. இப்போ ரொம்ப டிஎம்கேக்கு நிறைய சப்போர்ட்டிங்கா நிறைய விஷயங்கள் பேசுற மாதிரி இருக்கு. அதனால எங்களுக்கு இன்னும் என்ன கஷ்டமாயிருச்சு அப்படின்னா, விஜய் இவங்க ஏதாவது ஏமாத்தி தோக்கடிச்சால் கூட எங்களுக்கு எங்க அண்ணன் சீமான் இருக்காருப்பா, நான் அதுக்கப்புறம் திருப்பி நான் சீமான் போயிருவேன் அப்படின்ற ஒரு ஹோப் இருந்துச்சு. பட் இப்ப அதையும் இல்ல, சீமானையும் எங்களால் விலக்கி வாங்க முடியும் என்று வந்து டிஎம்கே காட்டிவிட்டதாக நிறைய மக்கள் உணர்கிறார்கள். சோ விஜய் இஸ் த லாஸ்ட் ஹோப் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னா பெரும்பான்மையான மக்கள் பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அகைன் இது என்னோட கருத்து இல்ல, நான் பாக்குறது. அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல என்ன ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்க? விஜயால ஜெயிக்க முடியும்னு தோணுதா? முதல்வர் ஆக முடியும்னு தோணுதா?